ஹலோ கைஸ், நம்ம ஆல்ரெடி கேண்டபரி டேல்ஸில் வந்து என்னென்ன ஸ்டோரிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அந்த ஸ்டோரிஸில் ஃபஸ்ட் ஒன் யாருன்னா தி நைட். அதில் வந்து கேரக்டர்ஸ் பார்க்கலாமா. ஃபஸ்ட் ஒன் வந்து தீசஸ். அவர் யாருன்னா டியூக் ஆஃப் ஏத்தன்ஸ், ஓகேங்களா. தென் வந்து ஹிப்போலைட்டா, அவங்க யாருன்னா தீசஸோடைய ஒய்ஃப். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து குவீன் ஆஃப் அமேசான்ஸ், ஓகேங்களா. தென் எமிலி யாருன்னா எமிலி வந்து ஹிப்போலைட்டாவுடைய சிஸ்டர், ஓகேங்களா. தென் கிங் கிரையான்றவர் வந்து தீசஸ் வந்து ரூல் பண்ணிட்டுருப்பார். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து அவர் தீபஸ் அப்படின்ற ஒரு பிளேஸ்லேயும் ரூல் பண்ணிட்டு இருந்தார், ஓகேங்களா. தென் இந்த ஸ்டோரியில் வந்து 2 ப்ரிசனர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து யாருன்னா, ஒன்று அர்ச்சயா, இன்னொன்று வந்து பேலமன். இவங்க 2 பேரும் வந்து ப்ரிசனர்ஸ், ஓகேங்களா. ரொம்ப வருஷமாக இவங்க வந்து ஜெயிலே இருப்பாங்க. எப்படியாவது சான்ஸ் கிடைக்கும் போது இங்கே வந்து தப்பிச்சு போயிடலாம், வேறு கண்ட்ரிஸ் போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாமா. தீசஸ் வந்து வாரில் வின் பண்ணி யாரை மேரேஜ் பண்ணால் ஹிப்போலைட்டாவை மேரேஜ் பண்ணிட்டு வரும்போது அந்த பிளேஸில் பார்க்குறாங்க உமன்ஸ்லாம் நிறைய பேர் அழுதுட்ருக்காங்க. ஏன் அழுதுட்ருக்காங்கன்னு கேட்கும்போது, எங்களோட ஹஸ்பண்ட்ஸ்லாம் வந்து கிங் கிரியான் கொன்னுட்டாரு, ஆனால் வந்து அந்த டெட் பாடிஸ்லாம் கொடுக்க மாட்டுறாரு, அவர்கிட்ட ஃபைட் பண்ணி இவங்கெல்லாம் அழுதுட்டும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு தீசஸ் வந்து என்ன பண்ணுவார்னா, கிரியானுக்கு வந்து நான் ஒரு நல்ல பாடத்தை கொடுக்கணும், அப்போ தான் அவன் வந்து மக்கள்கிட்ட ஒழுங்காக நடந்துப்பான் அப்படின்ற மாதிரி அவனை பனிஷ் பண்ணுன்னு சொல்லிட்டு தீசஸ்க்கு வந்து ஆக்ஷன் எடுப்பார். அப்போ கிரியானை வந்து 2 பேரும் வாரில் வந்து தீசஸ் வந்து கொண்டுடுவார். யாரை கொள்வார்னா கிங் கிரியானை கொண்டுடுவார், ஓகேங்களா. அவங்க இப்போ வந்து கிரியான் இறந்த பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, தீசஸ் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பான்ல, அந்த உமன்ஸ்லாம் அழுதுட்டு இருந்தாங்க, அவங்க டெட் பாடிஸ், ஹஸ்பண்டோட டெட் பாடிஸ்லாம் திருப்பி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் தீசஸ் வந்து திருப்பி கொடுத்துருவார். தென் அதே மாதிரி பேலமனும் அட்சயாவும் எப்படியாவது அவங்க வந்து நைட்டர்ஸ் தானே, அவங்க எப்படியாவது தப்பிச்சு போயிடணும் இந்த ப்ரிசனர்ஸ்லேருந்து. எத்தனையோ வருஷ கணக்காக வந்து இந்த மாதிரி பிளான் போட்டுட்டே இருப்பாங்க. ஒரு மார்னிங் வந்து பேலமனும் எமிலியை மீட் பண்ணுவான். அப்போ எமிலியை மீட் பண்ணும்போது பேலமனுக்கு வந்து லவ் வந்துடும். பேலமனுக்கு மட்டும் இல்லாமல் அட்சயாவுக்கும் வந்து லவ் வந்துடும் எமிலி மேலே. அதனால் அவங்க 2 பேரும் வந்து சண்டை போடுவாங்க. நான் தான் இவளை முதல்ல பார்த்தேன், நீ தான் முதல்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சண்டை போடும்போது என்ன ஆகும்னா, இந்த விஷயம் வந்து காதில் கேட்டுரும். யாருக்குன்னா கிங் தீசஸ் கேட்டுரும். அப்போ இவர் என்ன பண்ணுவார்னா, இவனுங்க வாரில் இருக்கிறத விட, இவனுங்க ப்ரிசனர்ஸில் இருக்கிறத விட ரொம்ப கொடுமையானது, ரொம்ப டேஞ்சர் வந்து யாருன்னா எமிலியை லவ் பண்ணுறது அப்படின்றதுனால இவங்க நாடு கடத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சயா வந்து ரிலீஸ் பண்ணி எங்கே அனுப்புவார்னா தீபஸ்க்கு அனுப்பிடுவார். பேலமன் வந்து இதுலேயே இருப்பார், ப்ரிசனர்ஸ்லேயே இருப்பார். அப்போ பேலமன் வந்து ரொம்ப கோவமாயிடுமா, அவன் மட்டும் தப்பிச்சு போயிட்டான், நம்ம மட்டும் இன்னும் விடாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாகவே இருப்பான். அப்போ வந்து அட்சயா வந்து என்ன தான் தீபஸ்க்கு போனாலுமே வந்து அவனால் எமிலியை மறக்க முடியாது. அதனால் என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணி எமிலி வீடுக்கிட்டேயே வந்து ஒரு ஃபிலாஸ்ட்ரேட் அப்படின்ற ஒரு பேரை வச்சு அவன் வந்து மாறு வேஷத்தில் வந்து எமிலி வீட்டிலேயே வேலை செய்வான். அது வந்து அவங்க யாருக்குமே தெரியாது. ரொம்ப வருஷமாக அவன் அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டுருக்கான். அவன் வந்து ஒரு புவர் பாயாக ஒர்க் பண்ணியிருக்கான் எமிலி வீட்டில். அப்போ வந்து ஒரு நாள் வந்து இதே மாதிரி பல வருஷம் போயிட்டே இருக்குது. ஒரு நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, 7 இயர்ஸ் கழித்து பேலமனும் வந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டே இருப்பான். அதுக்கான டைம் வரும். அப்போ வந்து பேலமன் வந்து தப்பிச்சு போயிடுவான். அர்ச்சயா வந்து ஒரு வுட்ஸ் ரைடில் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ரைடில் போயிட்டுருக்கும்போது பேலமனும் அந்த இடத்துல இருப்பான். ஆனால் பேலமனுக்கு வந்து தெரியாது அதுதான் அர்ச்சயான்னு. அவன் தான் வந்து அர்ச்சயா வந்து ஃபிலாஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சு ஏமாற்றி எமிலி வீட்டாண்டே தங்கியிருக்காள். அதை வந்து பேலமன் கண்டுபிடிச்சிருவான். பேலமன் கண்டுபிடிச்சதும் இது வந்து பேலமன் தான், இவன் வந்து அட்சயா தான், இவன் வந்து ஃபிலாஸ்ட்ரேட் கிடையாது, இவன் ஏமாற்றிட்டுருக்கான் அவங்கள அப்படின்னு சொல்லி கிங் கிட்ட சொல்லிவிடுவான். கிங்கும் எமிலி அவங்களும் அவங்க கிங்கோட தீசஸோட ஒய்ஃப் ஹிப்போலைட்டா இவங்க எல்லாரும் இதை பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க என்ன பண்ணுறதுன்னு. கிங்க்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடும். இவங்க 2 பேரையும் கொண்டுடலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணுவாங்க. அதனால என்ன பண்ணுவார்னா, ஒரு வார் கண்டக்ட் பண்ணுவார். ஆனால் ஹிப்போலைட்டாவும் எமிலியும் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களை கொண்டுட்டெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறதுனால தீசஸ் வந்து இவங்கக்கிட்ட ஒரு வார் க்ரியேட் பண்ணி இவங்களை கொல்ல வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஐடியா பிளான் பண்ணுவார். அப்போது வந்து என்ன ஆகுதுன்னா, அர்ச்சயாவும் பேலமனுக்கும் 2 பேருக்கும் வார் நடக்குது. அந்த வார் யார் நடத்துகிறாருன்னா தீசஸ் தான் வந்து நடத்துகிறாரு. அவர் வந்து பிளானிங் பண்ணுறாரு, எப்படிலாம் இவங்களுக்கு கொள்ளலாம் அப்படின்றதுக்காக ரூல்ஸ்லாம் கொடுக்குறாரு. வெப்பன்ஸ்லாம் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, 1 வருஷத்துக்கு நீங்கள் வந்து 100 நைட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வாருக்கு வரணும், அந்த வாரில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவார். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது ஒரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கடவுள் நம்ம வணங்குறோம்ல, அந்த மாதிரி பேலமன் வந்து
ஈஸ்ட் சைடில் இருக்க வீனஸை வணங்குவார். அக்ஷயா வந்து என்ன வணங்குவார்னா வெஸ்ட் சைடில் இருக்க மார்ஸை வணங்குவார். எமிலி வந்து யார் வணங்குவாங்கன்னா நார்த் சைடில் இருக்க டயானா அப்படின்ற ஒரு கடவுளை வணங்குவாங்க. இந்த 3 பேர் ஒரு கடவுளை வணங்கினாலுமே என்ன சொல்லுவாங்க, எமிலி வந்து என்ன வணங்குறாங்கன்னா, நான் வந்து இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கூடாது, நான் ஒரு அன்மேரிட் வெர்ஜினாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்றாங்க. ஆனால் பேலமனும் அக்ஷயாவும் வந்து நான் எமிலியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நானும் மாற்றி மாற்றி போட்டி போடுறாங்க. ஓகேங்களா. இந்த வாரில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பேலமன் வந்து குதிரையிலேருந்து கீழே விழுந்துருவான். அப்போ வந்து அக்ஷயா என்ன சொல்லுவான்னா, நான் தான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்வான். ஆனால் இந்த கேம் இன்னும் முடியலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த கேம் முடியலைன்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த வாரில் நடந்துகிட்டே இருக்கும்போது யார் திருப்பி விழுந்துருவான்னா, அக்ஷயா வந்து குதிரையிலேருந்து விழுந்து ரொம்ப அடிபட்டு காயமாகி இறந்துருவான். அப்போ வந்து பேலமன் மட்டும்தான் உயிரோடு இருப்பான். அப்போ கிங் வந்து என்ன பண்ணுவார்னா, பேலமனுக்கு தான் மேரி பண்ணி கொடுப்பாரு எமிலியை மேரி பண்ணி கொடுத்துட்டு இந்த நைட் ஸ்டோரி வந்து ரொம்ப ஹாப்பியாக லைஃப்பாக முடியணும், அவங்க லைஃப்பும் இந்த ஸ்டோரியும் முடியுது அப்படின்ற மாதிரி ஒரு எண்டிங் கொடுத்துருவார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.